சக்கரவர்த்தி எங்களை சரிகளமுடைய துரியோதன மன்னனே வந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர் உடனே ஒரு வரை செத்து போய் 4 பேர் பாடம் கட்டிட்டு போவாங்க. 4 பேர் பாடம் கட்டுவாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு 10 பக்கம் பொறி கொடுங்க. அவங்க பின்னாடி பாடம் கட்டி தூக்கிட்டே வந்து நான் இறச்சிக்கிட்டே போறேன். வரனால அடியிலே போகிறான். மகாராஜா இப்ப தேர்ல ஏறிக்கிட்டாரு. ஏன் இந்த காலத்துல கூட தேர்ல அதே தேவடியா பாடிக்கும் சொர்க்கரத்துல ஏறிக்கிட்டாரு. தாயாளி அது சடல தான் வைப்பாங்க. இவர் மகாராஜா என்ன பெத்தங்க அப்படின்னு வருமே. அது இல்ல உள்ளக்கிறாரு புறப்பட்டாரு. உள்ளக்கிறாரா? ஆமா. சண்டால நம்ம நாடாறு சாமிகள் இருக்கு. நம்ம தெய்வம் எல்லாம் ஆளுக்கு 10 ரூபாய் கால கை பிடிச்சு கூட அவர் சாமியில எடுத்து போடுறாங்க. ஆனா இங்க வாங்க அவர் உள்ளக்கிறான்னு சொன்னீங்க. அவர் ரேப்பு கேஸ்ல உள்ள போனாரா இல்ல கொலை கேஸ்லயா தாயாளி இல்ல சாராய கேஸ் மறைவில் உள்ளே இருக்கிறார். சண்டால இதுக்கு இல்லையா அப்படியே சொன்ன அவர் மகாராஜா உள்ளக்கிறார் அப்படி இல்ல. நீ தப்பா புரிஞ்சுனா நான் என்ன பண்றேன்? அவரோட சாமியில எடுக்கல அவனுக்கு. ஏய் மகாராஜா வரும்போது 2 கை எடுத்து நின்றாங்க போய். ஐயோ நான் ஒண்ணு இல்லங்க விஜா பாரு தாயாளி 2 கை 2 அடிக்குறல. ஏய் தாள மேடம் நான் தப்பட்ட அடிச்சு அப்படி வாய் திறக்குது சாமி. சபையின் வருகின்ற பொழுது நீ சபையின் வருகின்ற பொழுது நான் யார்? லொட்டு லொட்டு அடிச்சுக்கிட்டேன். வாயா கண்ணேவா ஐயப்பா வாயா கண்ணேவா மத்தாரம் போட்டு அடிச்சுதா காது கேட்கும். நான் வாயா கண்ணே வாங்குறேன் வாயா கண்ணே வாமா உனக்கு அப்படி காது வைக்கல. நான் சபையில் வருகின்ற பொழுது கொஞ்சம் இப்படி காட்டு சாமி. இதுக்கு தான் பொழப்பு கட்டு வந்து ஓரத்தில் நின்றுகிட்டே தெரியாது இருக்குமா எங்க வேணா. நீ யாரு? கால அடிச்சு விட்டே காலையில் உள்ள வந்துருவேன். ஏற்கனவே வாத்தியார் சொல்லிக்கிறாரு மகாராஜா உள்ளக்கிறாருன்னு. நெசமாலுமே உள்ள போயிருவேன். இந்த ராஜ சபையில் வச்சிருக்கிற நீ யாரு? எமது பெயர் என்ன? என்ன வாய் திறக்கிற அளவு நாடே குலத்தை சார்ந்தவர் சொன்னாலும் பரிசு காமிக்கிறாங்க. 3 விட்டு அதை செய்ய என்னால் என்ன நடக்க போகிறது? ஆமா அப்படித்தான் கேட்பான். நீ யாரும் நீ யாரும் சொன்னாலும் பரிசு காட்டான்னு நடிக்கிற. உனக்கிட்ட என்னன்னு சொல்றது? என்னால் என்ன நடக்க போகிறது? என்ன நடக்குதோ தெரியல சாமி. நடக்குது என்ன நடக்குது? நாடகமோ ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய மகடவர்த்தக அரவான் சண்டை இல்லையான் வசந்த சேனா சாபம். இந்த நாடகத்திலே நான் யாரு? எமது பெயர் என்ன? சந்திரவட்ட கோடையா What
மகாராஜா ராஜாதி ராஜர்களும் அது மாதிரி சொல்லணும். ஆமா முயற்சி பண்றேன், சொல்லுங்க. ராஜாதி ராஜர்களும் ராஜாதி ராஜர்களும் மன்னாதி மன்னர்களும் மன்னாதி மன்னர்களும் போற்றும்படியாகிய போற்றும்படியாகிய அதேதான் ஓன்ட்டு போங்க. ஓய் என்னது ஐயோ, என்ன கூதி கட்டி நேரத்துக்கு அதை கையில பிடிச்சிட்டு வரிச்சு சூரி கட்டிடா இது. ஏய் கூதி கட்டி ஏய் சூரி கட்டி யாரு சொல்றது? நான் சொல்றேன். கூதி கட்டி தான். ஏய் சூரி கட்டி கையில பிடிக்கத்தி சூரி கட்டி எட்ரா சூரியா அருளாவிங்க அம்மா. சொல்லி எடுத்துட்டு போறேன். அங்கே திருத்து ஓடுற அருளாவிங்க அம்மாங்கிற அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இருக்கட்டும் பையா. இதெல்லாம் கூட நான் கேட்டுவேன். ஐயா சாமி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? இன்னும் சொல்லலையே. அதான் என்ன சொன்னீங்க? மகாவீர பிரதாபனாகிய எமது பெயர் இடுங்கோது நெஞ்சம் இனங்காது நெஞ்சம் படுங்கோதுபடி உனக்காதபடி எட்டூர் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி தொடராக படித்த துரியோதன மன்னன் மகாராஜா, இவனுடைய பெயரோ மன்னன் தெரியாதவனாக இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? என்னை பெற்றாங்களே என் தாய் தாய் அந்த புண்ணியவதி யாருங்க? யார் தெரியுமா? என்னை இன்னொரு தாயாரு தாயாரு காத்தாரு எனக்கு தாயோ எனக்கு பெற்றவளுங்க என்னையாலும் என்னை பெற்றாங்களே உன்னை பெற்றாங்களே உங்க அம்மா. ஏன் தாயோ காந்தாரி அம்மன். சபாஸ். தாயின் பெயரோ காந்தாரி. தாய் ஒன்று இருந்தா தந்தை ஒன்று வேணும் அல்லவா? எனக்கு பெயர் சூட்டிய தந்தையார் அவருடைய பெயர் என்ன? திருதராஷ்டிர மன்னர் ஆகும். ஐயா மகாராஜா, காந்தாரி அம்மனுக்கும் திருதிவேந்த மன்னனுக்கும் நீங்க ஒண்டி ஒருவராக பிறந்தீங்களா, இல்ல உடன்பிறந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் யாராவது இருக்கிறாங்க? உடன்பிறப்புகள் எத்தனை பேர்? யார் யாரு? ஓட்டு ஓட்டு. தான தம்பி நூறு பேரு என் தந்தையாரு துஷ்டாரு Yeah.
அந்த மகாராஜாவுக்கும் தானும் தம்பி பேர்களும் சேர்ந்து சரி சரியாக 100 மன்னர்கள். எங்க அப்பா ரொம்ப சின்ன குடும்பம் மாட்டேங்குது. ஒரு படி அடிச்சு போட்டா போதும். தானும் தம்பி சேர்ந்து ஒரு படி அடிச்சுன்னா உங்களுக்கு கணக்கு தெரியாது. இப்படி இதுல ஒரு படி கண்டத்துல ஒரு கண்டம் இல்ல. தானும் தம்பி சேர்ந்து சரியா 100 100 100க்குறீங்களா? உங்க சித்தமாரு பெரியப்பக்கமாரு எல்லாம் நான் கேட்கல, உங்க ஊருக்குள்ள இருக்கிற சேர்த்து கேட்கல. சரி உன்னோட பிறகு அண்ணன் தம்பிக்கு எத்தனை பேர் தான் கேட்டேன். ஏன் உடன்பிறப்புகள் தானும் தம்பி பேர்களும் சேர்ந்து இதை கேளுங்க கருத்தா. ஏய் அறா மடத்தலையா தெரியாத சத்தம் போட்டுக்கிட்டே சத்தம் போட சரியாக 100 மன்னர்கள். ஒரே தாய் பிடிக்கலாம். ஏன் தாய் காந்தாரியின் அடுத்த மலரை செல்வங்கள். நேற்று சொல்றது டேய் சண்டால ஏற்பட்ட காத்து காலத்துல தண்ணி இல்லாத நாங்க கிடக்குறோம் குடிக்கிறதுக்கு. முப்பங்கம்மாளுக்கு 100 பிள்ளைங்களா? 100 ஆண் பிள்ளைகள். வேற காட்டு வேலைக்கு எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. ஒரு நோம்பி நொடி கூட ஒரு உடம்புல ஒரு ஊர்ல போய் தங்கி இருக்க மாட்டாங்க. எதுக்குடா போக சொல்றேன்? அதான் என்ன கொலாய்க்கு போறாங்க. ராத்திரி 8 மணிக்கு கொப்பனம் கொம்பானு சோத்து ஆக்குறது, 8 8:30 எல்லாம் தின்னு முடிச்சு போறது 2 பேரும். ஒரு சருவத்து சோரியம். அப்புறமெல்லாம் 9 மணிக்கெல்லாம் கொப்ப ஆரம்பிச்சு. அப்படி என்னது தூங்குறது? நல்லா பிடிச்சுக்கிட்டு கொப்பங்க என்னக்கங்க தெரியாது. ஆக்கவும் திங்கவும் அப்புறம் கம்மாலும் வாக்கவும். இப்ப தெரியுமா பொண்ணை எப்படி தெரியான்ட்டான். ஆமா ஏங்க ஒப்பனம் கொம்மாலும் சரியா 100 சதம் அடிச்சிருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளே 100 மன்னர்கள். ஐயோ இதெல்லாம் கொப்ப கொம்பா கஷ்டப்பட்டு கொம்மா பெத்ததா இல்ல ஒரு கலக்கா மொட்டையோ ஒரு அரிசி மொட்டையோ அவுத்து விட்டா குப்பு குப்புன்னு கொட்டுத? அப்படி கொட்டினதா? ஏன் தாய் ஈண்டெடுத்த மலரை செல்வங்கள். கொம்மா நல்லா இருக்குதா? ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஒரு வாழைக்காய் ஒண்ணுக்கு தாரம் காலையில வாழைக்காயா? செவ்வாழை போலாம் கூட அக்குதுங்க பழுக்கிட்டோம். நான் பழுக்க வச்சுக்கிறேன். இல்லைங்க உள்ள வச்சிருக்கிறேன். தலைவல தான் பழுத்துட்டு இருக்குது. சரி கூட நான் அடியோட பழுக்க வைக்கிறேன். பிறகு முடிச்சும் பழுத்தோட்டி கொடுத்து விடுறேன். பத்திரமா போய் கொடு. தடவை இன்னும் 1 வருஷத்துக்கு சேர்த்துக்கிற ஏதாவது இருக்குதா? என் பண்பிற்கு பாசத்திற்குரிய என் தங்கையாகிய துச்சடை என்ற ஒரே ஒரு பெண்மணி. தங்கச்சி இருக்குதா? பரவாயில்ல. ஏங்க நீங்களும் சரியா 100 பேர் ஆம்பளை பேருங்க. ஆமா ஒரே ஒரு தங்கச்சி ஒன்னே ஒண்ணுன்னு சொன்னீங்களே.